மனிதர்கள் மீது நமக்கு வெறுப்பு வருவதற்கு அவநம்பிக்கை வருவதற்கு காரணம் என்னென்னா, நாம் ரொம்ப சுயநலமாக பிறருடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிற காரணம் தொழில் நடைமுறை இருக்குல்ல. தொழிலில் நாம் பிறரை வேலை வாங்குறோம்ல, அந்நிய அங்கே தொழில் செய்கிற இடத்துல உறவுகளுக்கு இடம் கிடையாது. அங்கே வயசுக்கும் மரியாதை கிடையாது. நம்மளோட அதிகமாக ஒருத்தர் படிச்சிருப்பார், அவர் நம்முடைய உயர் அதிகாரியாக இருப்பார், நம்மளை வேலை வாங்குவார். நம்மளோட சின்ன வயசாக இருப்பார், நம்மளோட வயசு கம்மியாக இருக்கும், ஆனால் நம்மளோட அதிகமாக படிச்சிருப்பார், திறமை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்மளை வேலை வாங்கிட்டு இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய அவமானம். நம்ம எதற்காக வேலைக்கு போகிறோம்? அந்த பணத்தை சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசைக்காக நம்ம இந்த மாதிரி வயசுக்கு அந்த மரியாதை இருக்குல்ல, வயசுக்குள்ளே அந்த இயற்கையான மரியாதை, அதை நம்ம இழந்து நம்மளோட சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்ருப்போம். அவங்க நம்மளை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்மளை திட்டுவாங்க. இதுதான் இந்த வேலையில் உள்ள ஒரு கொடுமையான இதுதான் அடிமைத்தனம்ங்கிறது. இந்த வேலை என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதுதான் மனிதர்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணம். மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கெல்லாம் காரணம் தொழில் நடைமுறை தான். தொழிலில் உள்ள இந்த அடிமைத்தன நடைமுறை தான் மனிதர்கள் மீது வெறுப்பு வருவதற்கு காரணம். இங்கே நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, ஒரு பழி உணர்ச்சி இருக்குது. அதுதான் காரணமாக இருக்குது. அதுக்கு இந்த தொழில் நடைமுறை தான் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் ஏற்றத்தாழ்வுகள். நீ அதிக பணம் சம்பாதிக்கிற, நான் அதை பணம் சம்பாதிக்கிறேன். நீ 50,000 சம்பாதிக்கிற இடத்துல தான் அதே இடத்துல தான் 10,000 சம்பாதிக்கிறவங்களும் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற இந்த தொழில் நடைமுறை, திறமைக்கு ஏற்றவாறு ஊதியம், அது ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறது. ஏற்றத்தாழ்வு என்ன பண்ண, நீ உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவருங்கும்போது மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று அப்படிங்கிற உணர்வு நமக்கு வராது, சமத்துவ உணர்வே வராது. அப்போது பிறருடைய உணர்வு நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். இப்போ அதிக சம்பளம் வாங்குறவங்க, ஒரு 1,00,000 ரூபா வாங்குறவங்க 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்வது நமக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வுகள் மனித உறவுகளுக்கிடையே வெறுப்பை கற்பிக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எது? இந்த இன்றைக்கி இருக்கிற தொழில் நடைமுறை, உயர்வு தாழ்வுகளை கற்பிக்கிற இந்த தொழில் நடைமுறை, அடிமைத்தன தொழில் நடைமுறை மனித உறவுகளுக்கிடையே ஒரு வெறுப்பை பரப்புகிறது, வெறுப்பை கற்பிக்கிறது. அதுதான் பழி உணர்ச்சியாக மாறி குற்றங்கள்லாம் ஏன் ஏற்படுது? ஒரு பணம் கிடைக்குதுன்னா மனிதரையே கொல்வதற்கு மனிதர்கள் தயாராகி விடுகிறார்கள். போரெல்லாம் அப்படி தான். போர் எல்லாமே கடந்த காலங்களில் கொள்ளையடிப்பதற்காக தான் போரே நடந்தது. அடுத்த நாட்டு வளங்களை கொள்ளையடிப்பதற்கும் அடுத்த நாட்டை அபகரிப்பதற்காகவும் போர்கள் நடந்தது. போர்கள் நடந்தது. இந்த மாதிரி எல்லாம் அதை வச்சு ஆடம்பரமாக வாழலாம், நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு பிறரை அழிக்கலாம் அப்படிங்கிற இந்த தொழில் நடைமுறை மனிதர்களுக்கு, இந்த பிறரை வேலை வாங்குகிற இந்த நடைமுறை மனிதர்களுக்கு அதில் நடக்கிற அரசியல் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. அது ஏற்றத்தாழ்வை கற்பித்தது, பழி உணர்ச்சியை மனதில் தூண்டியது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதுதான் இங்கே நடக்கிற குற்றங்கள். போர் எல்லாமே இன்றைக்கி அங்கே ஒரு அந்நிய நாட்டு மக்களை போய் அந்நிய நாட்டு வீரர்களை கொல்லலான்னு போகிறான், கொல்வதற்கு அவர்களுக்கு சலுகை. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம்? எல்லா மனிதர்களை கொல்லலாண்டா, அந்த அளவுக்கு இவனை ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது அப்படிங்கிற அந்த அது இந்த தொழிலில் தான் ஆரம்பம். தொழிலில் மனித உறவை அது பாதிக்கிறது. தொழில் என்பது இன்றைக்கி இருக்கிற தொழில் நடைமுறை, பிறரை வேலை வாங்குகிற தொழில் நடைமுறை மனித உறவுகளை பாதிக்கிறது. அதுதான் அப்போ தொழில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. அதை கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் நாம் செய்யணும், ஆனால் அது மனித உறவுகளை பாதிக்கக்கூடாது. மனிதர்களுக்கிடையே வெறுப்பை பரப்பி விடக்கூடாது, மனிதர்களுக்கிடையே வெறுப்பை வளர்த்து விடக்கூடாது, பழிவாங்குகிற உணர்ச்சியை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஒருவருடைய இயற்கையான மரியாதை இருக்குல்ல, வயசுக்குள்ளே வந்த மரியாதை, அதை அது சீர்குலைத்து விடக்கூடாது. வயசுக்கு அதாவது இயற்கையான மரியாதைன்னா அது வயசுக்குள்ள மரியாதை தான். வயசுக்கு மரியாதைங்கிறது நாம் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீ ஒழுக்கமாக வாழ்ந்தால், எளிமையாக வாழு, ஒழுக்கமாக வாழு, பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழு, உனக்குள்ள மரியாதை தானாகவே வரும். இயற்கையான மரியாதைங்கிறது வயதுக்குள்ள ஒரு மரியாதை. அந்த வயசை வச்சு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது இயற்கையான மரியாதை. அப்போ அந்த மரியாதைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். இவர் உலக புகழ், இவருக்கு ஒன்றுமே இவர் உள்ளூரில் கூட இவர் யாருன்னு தெரியாது, இவரை பார்த்தா உலகத்துக்கே தெரியும், இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது. இது செயற்கையான புகழ். உலக புகழ் அடைஞ்சவர்
அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் புகழ் மறைஞ்சிக்கிட்டே போகும், திரும்ப வளர்ந்துக்கிட்டே போகும். இந்த மாதிரி இதெல்லாம் சரி. அதனால் இயற்கையான ஒரு புகழ் நமக்கு பிடித்த ஒரு 10 பேருக்கு நம்மக்கிட்ட நம்மை பற்றி ஒரு மரியாதை இருந்தால் போதும். ஊர் உலகமே நம்மளை பேசணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. எல்லாருக்கும் மரியாதை வேணும்னா அப்போ மரியாதைங்கிறத ஒரு அளவுக்குள்ளே வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு 10-15 பேர்கிட்ட இருந்து மரியாதை கிடைச்சா போதும். நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு 10-15 பேருக்கு மரியாதை கொடுத்தாலே போதும். இப்படி இந்த தொழில் இப்படி மனித உறவுகளுக்கிடையே வெறுப்பை வளர்த்ததற்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற பிறரை வேலை வாங்குகிற தொழில் நடைமுறை தான் காரணமாக இருக்கிறது. நம்ம வீட்டில் இந்த வேலை வாங்குகிற நடைமுறை தான் இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தோன்றியிருக்கலாம். வேலைக்கு கூலி கொடுக்குற நடைமுறை தோன்றியிருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கு கூட பாருங்கள், ஒரு பணக்கார ஆடம்பர வீடுகளில் வீட்டு வேலைக்கு கூட ஆட்களை நியமித்து விடுவார்கள். இப்போ வேலை வாங்குகிற அதே நடைமுறை வீட்டு வேலைக்கு ஒருத்தருடைய கழிவறையை இவர் பயன்படுத்திய கழிவறை தூய்மை செய்வதற்கு வேலைக்கு மனிதர்களை நியமிக்கிறார்கள். இவர் சாப்பிட்ட தட்ட கழுவுறதுக்கு ஒரு மனிதர்களை நியமிக்கிறாங்க. அப்போ இது வேலைக்கு அதான் மனிதர்களை வேலை வாங்குகிற ஒரு நடைமுறை. எவ்வளோ மோசமாக அதோட தொடர்ச்சி பாருங்கள். அதுபோல் விபச்சாரம் கூட வேலை வாங்குகிற ஒரு நடைமுறை தான். பணம் கொடுத்து வேலை வாங்குகிற ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை தான் மனிதர்கள் மீது வெறுப்பு வருவதற்கு காரணம். இது மனித உறவுகளை பாதிக்கிறது. அப்போ பாதிக்காதவரை நம்ம என்ன பண்ணணும்? மனித உறவுகளை பாதிக்கக்கூடாது. நாம் செய்கிற தொழில் நடைமுறை அது மனித உறவுகளை பாதிக்கக்கூடாது. மனிதர்களுடைய மரியாதையை குறைத்து விடக்கூடாது. மனிதர்களுக்கிடையே வெறுப்புணர்ச்சியை பழி உணர்ச்சியை வளர்த்து விடக்கூடாது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நாம் செய்யக்கூடியது தனித்தனியாக தொழில் செய்ய வேண்டும். பிறரை வேலை வாங்காத. இப்போ கடந்த காலங்கள்லாம் அப்பா பிள்ளைகளை போட்டு அடின்னு அடிப்பார். இப்படி தான் வளர்ப்பாங்க. 7, 8, 10, 12 பேரை பெற்றுருவாங்க. எல்லார்ட்டையும் பாசமெல்லாம் இருக்க மாட்டார். எல்லோரும் அடி தான். அந்த அப்பாவை நெருங்கவே முடியாது. அப்பாக்கிட்டே போக முடியாது. அப்பாக்கிட்ட ஒரு தோழமையோடு பழகவே முடியாது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க. அடித்து தான் வளர்ப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அப்பா இருக்கிற விவசாய முறை இந்த மாதிரி பிறரை வேலை வாங்குகிற நடைமுறை அங்கே பின்பற்றப்பட்டது. ஒரு அப்பா என்ன பண்ணுவார்? தன் பிள்ளைகளை வேலை வாங்குவார். குடும்பமாக ஒரு நிறுவனம் போல தான். தனித்தனியாலாம் அங்கே வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு அப்பா அம்மா தனது பிள்ளைகளை வேலை வாங்குவாங்க. ஒரு அம்மா தனது பெண் பிள்ளைகளை வேலை வாங்குறது. ஒரு அப்பா தனது ஆண் பிள்ளைகளை அடித்து துவைச்சி வேலை வாங்குவார். அவருக்கீழே 10 பிள்ளைகள் இருக்கும். அப்போ அதுவே ஒரு நிறுவனம் தானே. அவருக்கீழே ஒரு 10 பேர், அவங்கள அவர் வேலை வாங்குவார். அப்போ தான் மதிப்பாங்க அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேலை வாங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, விவசாயமாக இருக்கட்டும், வேலை வாங்குவார். இந்த மாதிரி வேலை வாங்கி அவர் வேலை வாங்குறதுக்கு என்ன காரணம்? அன்றைக்கி இருக்கிற விவசாயம் கடினமாக இருந்தது. அந்த விவசாயம் என்ன விவசாயம்? சாமை, திணை, அப்புறம் கேழ்வரகு, சோளம், நெல் இதையெல்லாம் உற்பத்தி பண்ணுறது. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அப்புறம் எள்ளு உற்பத்தி பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டமான விவசாயம். இதெல்லாம் நான் தனித்தனியாகவே பண்ணிவிட முடியாது. தனித்தனியாக நான் எனக்கு தேவையான நெல், சாமை, திணை இதையெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ண முடியாது. சோளம், நெல் இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. இதெல்லாம் கூட்டாக சேர்ந்தால் தான் கஷ்டமான விவசாயம். இதை கூட்டாக சேர்ந்தால் தான் இந்த விவசாயத்தை பண்ண முடியும். அப்போ அந்த காலத்தில் குடும்பமாக தான் விவசாயம் பார்த்தாங்க. அப்போ தந்தை என்பவர் அந்த குடும்பம் என்கிற நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். அவர் தனது பிள்ளைகளை வேலை வாங்கினார். வேலை வாங்கி தான் அந்த கஷ்டமான விவசாயமான இந்த சாமை, திணையெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ பிள்ளைகளை போட்டு அடிப்பார், மிரட்டுவார். வேலைக்கு போலியா, போய் விவசாயத்தில் இப்போ தண்ணி பாய்ச்ச சொன்னேனே, ஏற்ற இறைச்சியா, அப்புறம் களை பிடுங்கணும், எல்லோரும் வாங்க, வீட்டில் உள்ள எல்லோரும் வாங்க, களை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிற்சாலை போல தான் ஒரு வீடு இருந்தது. தொழிலாளர்கள் ஒரு முதலாளி போல் ஒரு அப்பா இருப்பார். தொழிலாளர்களை நடத்துவது போல தான் கண்டிப்பாக நடந்தால் தான், ஒரு கண்டிப்போடு நடந்தால் தான் அந்த கடினமான வேலைகளை செய்ய முடியும். அதனால் அப்பா தன் பிள்ளைகள்கிட்ட ஒரு தோழமையோடு நடந்துக்கவே மாட்டார். ஏன்னா நாம் செய்கிற விவசாயம் கடினமானதாக இருந்தது. அதனால தான் உறவு முறை கெட்டுப்போச்சு. அப்போ தொழில் நடைமுறை அதனால தான் கூட்டாக வேலை செய்ய வேண்டிய அவசியம். ஏன் தனித்தனியாக வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. தனித்தனியாக உனக்கு 2 ஏக்கர் நிலம், ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருங்கப்பா, தனித்தனியாக வேலை செய், யாரையும் வேலை வாங்காதீங்க. அப்போ அந்த தொழில் நடைமுறை என்பது உறவுகளை பாதிக்காது. நாம் கூட்டமாக வேலை செய்ய போய் தான், அந்த காலத்தில் குடும்பமாக வேலை செய்ய போய் தான், ஒன்றா சேர்ந்து இது எங்கள் தோட்டம், எங்கள் குடும்ப தோட்டம் அப்படின்னு வேலை செய்யும்போது தான், அப்போ அப்பாங்கிறவர் முதலாளி போலவும், பிள்ளைகள் என்பவர்கள் தொழிலாளி போலவும் இவர் கண்டிப்பாக நடந்துக்கிட்டார். ஒழுங்காக தோட்டத்தில் வேலை செய்யணும், இல்லைன்னா அடிப்பார், திட்டுவார், கெட்ட வார்த்தை போடுவார். இப்படி உறவுமுறை கெட்டு போனதுக்கு இந்த கடினமான விவசாய முறை தான் காரணமாக இருக்குது. அது என்ன விவசாய முறை? திணை, சாமை, திணையெல்லாம் பாருங்கள். இதையெல்லாம் அவங்க எப்படி தான் உற்பத்தி பண்ணாங்களோ தெரில.
ஒரு கல் மண் இல்லாமல் புடைக்கணும். பெண்கள் வீட்டில் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆண்கள் வயல்வெளியில் துன்புறுத்தப்பட்டார்கள். கடுமையாக வேலை வாங்கினார்கள். பெண்கள் வயல்வெளியிலும் வேலை வாங்கினாங்க. வீட்லேயும் அவங்க பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், சமைக்கணும். அப்புறம் அந்த திணையில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் எடுக்கணும். சாமை, திணை, கேழ்வரகு, வரகரிசி, குதிரைவாலி அப்படின்னு பெருசாக கொண்டாடுறீங்களே, தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, குதிரைவாலின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் எடுக்கணும், தூசியெல்லாம் எடுக்கணும். அப்புறம் அதை வந்து புடைக்கணும், சமைக்கணும், உப்பு உமியெல்லாம் தனியாக போடணும், சமைக்கணும். அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்கு மசாலா அரைக்கணும். இப்படி மாங்குன்னு அம்மியில் போட்டு அரைக்கணும். இப்படி பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆண்கள் அதை உற்பத்தி செய்வதற்காக அப்பாக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். இதனால தான் உறவு முறை கெட்டுப்போச்சு. உறவுனாலே வெறுப்பு தான் ஊறிப்போச்சு. அதுதான் போர்களுக்கு காரணமாக இருந்தது. போருக்கும் அதான் காரணமாக இருந்தது. குற்றங்கள் நடைபெறக்கும் காரணமாக இருந்தது. இந்த மாதிரி வரகரிசி, சாமை, திணையெல்லாம் சாப்பிட்டா தான் நீ போரே செய்ய முடியும். போரிடுவதற்கு கடுமையான வலிமை. அதற்குத்தான் இந்த வரகரிசி. நீ கஷ்டப்பட்டு ஒரு அப்பா வந்து தன் பிள்ளைகளை அவமானப்படுத்தி அடித்து துன்புறுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த சாமை, வரகரிசி, திணை, இதெல்லாம் கேழ்வரகு, இதெல்லாம் எதற்கு பயன்படுத்தப்பட்டு இதை சாப்பிட்டு சண்டை தான் போட்டார்கள். சண்டை போட்டு உருவாக்கிய உற்பத்தி செய்யப்பட்ட இந்த கேழ்வரகு, திணை, சாமை இதையெல்லாம் பயன்படுத்தி அதை சாப்பிட்டால் அதனால் கிடைக்கிற வலிமை சண்டை போடுவதற்குத்தான் பயன்பட்டது. அண்டை நாட்டுக்காரர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் நல்லா களி சாப்பிட்டுட்டு போ, களி சாப்பிடு, கேழ்வரகு களி சாப்பிடு, சாமை, திணை இதெல்லாம் பொங்கி சாப்பிட்டுட்டு தெம்பா போ. அப்போ தான் சண்டை போட முடியும், கொலை பண்ண முடியும். அப்போ அதற்குத்தான் இது யூஸ் ஆச்சுது. அப்போ அதை உற்பத்தி பண்ணும்போதே சண்டை வந்துடுது. எது அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் இருக்குல்ல, அதை உற்பத்தி பண்ணும்போதே சண்டை வந்துடுது. அப்புறம் அதை சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டுட்டு சண்டை தான் போடுறான். போரிடுவதற்கு மட்டுமல்ல, பக்கத்து தெருக்காரங்க கூட சண்டை போடுவான். அந்த கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஜாதி சண்டை போடுவாங்க. அந்த ஜாதி இந்த சண்டை அடிக்கடி சண்டை நடக்கும். ஏன்னா அப்போல்லாம் வந்து சினிமா கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் அவனை அடித்தேன், நேற்று இங்கே சண்டை தெரியுமா, அந்த தெருவில் சண்டை தெரியுமா, அந்த சாதிக்காரங்க இந்த சாதிகளுக்கும் சண்டை தெரியுமா, அவருக்கும் இவருக்கும் சண்டை தெரியுமா. அப்புறம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்களாகிய நீங்கள் மட்டும் தான் சண்டை போடுவீங்களா, ஏன்னா சண்டை போடுறது தான் வீரம், பிறரை அடித்து வீழ்த்துவது தான் வீரம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து, இந்த மன்னிக்கிற மனோபாவம், விட்டு கொடுக்குற மனோபாவம்லாம் கிடையவே கிடையாது. அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கொலையாடி சண்டை போட்டு நடந்தாங்க. பெண்களுக்குள் சண்டை, நீங்கள் மட்டும் தான் சண்டை போடுவீங்களா, நாங்களும் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு இடையில கொலையாடி சண்டை. அப்புறம் பெண்களுக்குள் பெண்களும் சாதி வெறியர்களாக இருந்தார்கள். இப்படி சண்டை. இதற்கு என்ன காரணம், நாம் சாப்பிட்ற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இருக்குல்ல, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது சண்டை போடுவதற்குத்தான். சண்டை போட்டு தான் இதை உருவாக்கினார்கள், இதை உற்பத்தி செய்தார்கள், சமைத்தார்கள். இதை சமைப்பதற்கே சண்டை போடணும். ஒரு அம்மா தாம் பெண் பிள்ளையை போட்டு அடின்னு அடிமைப்படுத்திடுவாங்க. காலையில் எந்திரி, வேலை பாரு, அதை முழுவு, இதை முழுவு, அது ஏதோ பெரிய முதலாளி மாதிரி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இதை பண்ணு, அந்த அரிசியை நெல்லை காய வை, அதை அவிக்கணும், அதை புடைக்கணும், வெண்டை கழட்டிடுவாங்க அம்மா பெண் பிள்ளைகளை. அப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கு அம்மா மேலே வெறுப்பு. ஆனால் என்ன, வேறு வழியில் அம்மாவை அண்டி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு பாசமும் இருக்கும், வெறுப்போடு கலந்த பாசம். என்ன தான் அடித்தாலும் ஒரு மனைவி கணவனோட்டு போக மாட்டாங்க. அதான் அந்த வெறுப்போடு கலந்த அந்த பாசம், வெறுப்பு கலந்த பாசம், பழி உணர்வு கலந்த பாசம். அடித்தா பழி உணர்ச்சி வரும். நம்மளை அவமானப்படுத்தினா நமக்கு அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் வரும். ஆனால் அவங்க கூட இருந்தே பழி வாங்கிறது, அவங்கள விட்டு பிரியக்கூடாது. இதுதான் அந்த கூட இருந்தே பழி வாங்கிறது. அவன் அடித்தான்னா இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதிலுக்கு பேசுவாங்க, இவங்களும் அடிப்பாங்க. கூட இருந்துக்கிட்டே பழி வாங்கிறது. அதைத்தான் கடந்த காலங்களில் மக்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒரு அப்பா அடிக்கிறாருன்னா பிள்ளைகள் வாங்கிப்பாங்க, ஆனால் அப்பா கூட தான் இருப்பாங்க. ஒரு அப்பாவுக்கு மகன்களிடையே சண்டை வரலாம், அண்ணன் தம்பிகளுக்கு இடையில சண்டை வரும். பெரும்பாலும் எதிர்த்து பேசுகிறது ரொம்ப குறைவு. அப்பா கூட எதிர்த்து பேசுவாங்க, அம்மாவையும் எதிர்த்து பேசுவாங்க. ஒரு வயசு வரைக்கும் தான் அப்பாவுக்கெல்லாம் மரியாதை, அம்மாவுக்கெல்லாம் மரியாதை. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மரியாதை கிடையாது. அப்புறம் அம்மாவே எதிர்த்து பேசுவாங்க, அம்மாவே அடிப்பாங்க, அப்பாவே அடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. இந்த மாதிரியே மனித உறவுகள் கெட்டு போயிடுச்சு. அதுக்கு இந்த தொழில் தான் காரணமாக இருக்குது. தொழில் வந்து மனித உறவுகளை பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி கட்டுப்பாடாக நம்ம தொழில் செய்ய வேண்டும். தொழிலை வந்து அதுக்கு நம்ம பேராசை, நமக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும், அதுக்காக சாமை, திணை, அரிசி, கேழ்வரகு, கோதுமைன்னு இந்த மாதிரியான உணவுகளை ஒன்றா சேர்ந்து பேராசையில் ஒன்றா சேர்ந்து உற்பத்தி பண்ணாங்க. மனிதர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உற்பத்தி பண்ணாங்க. குடும்பமாக உற்பத்தி பண்ணாங்க. அப்பா மகன்களை வேலை வாங்கினாங்க, அம்மா மகள்களை வேலை வாங்கினாங்க. அடித்து துன்புறுத்தி அதை உற்பத்தி பண்ணி நல்லா உப்பு போட்டு உட்காந்து சாப்பிட்டாங்க, சுவையாக சாப்பிட்டாங்க. ஆனால் மனிதர்களுக்குள்ள பழி உணர்ச்சி, மனிதர்களை பற்றி வெறுப்பு, கோபம்,
அதோட பக்க விளைவு தான் போர்கள் நடைபெறுவதுக்கு காரணம். மனிதர்கள் மீது உனக்கு ஒரு மதிப்பே இல்லை, அந்த கோபம் தான் நீ மாமிசம் திங்கிறதுக்கே காரணம். மனிதர்கள் ஏன் மாமிசம் திங்கிறான்? ஒரு மாட்டையே கொல்லுகிற அளவுக்கு மனிதர்களுக்கு ஏன் அந்த வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது? காரணம் என்னென்னா, காரணம் இந்த மாதிரி மனிதர்கள் மீது இருக்கிற வெறுப்பு தான் காரணம். மனிதர்களுக்கு மீது இருக்கிற கோபம், சண்டை போடுறது தான் வீரம், அடிக்கிறது தான், அடிமைப்படுத்துறது தான் வீரம். அப்படிங்கும்போது அவனுக்கு மனிதர்கள் மீதே பரிதாப உணர்ச்சி எல்லாம் போகுது. அப்படி இருக்கும்போது ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஏமாத்துறோம், ஆடு மாடுகளை போட்டு தள்ளுற, கறி சாப்பிட்டா நல்ல மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் சாப்பிட்டாக்கா இன்னும் நல்லா அடிமைப்படுத்தலாம், மனிதர்களை அடிமைப்படுத்தலாம், சண்டை போடலாம், போரிடலாம், வீழ்த்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம்தான் இந்த மாமிசத்தின் மீது நமக்கு இருக்கிற வெறிக்கு காரணம், ஒரு மோகத்துக்கு காரணம். யார் அன்பை போதிக்கிறார்களோ, அன்பு தான் பெரிது, சண்டை பகைமையெல்லாம் விரும்ப மாட்டாங்களோ, அவங்க இயல்பாகவே இந்த மாமிசம் சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க, குறைஞ்சிரும். இயல்பாக அது மீது அவங்களுக்கு ஒரு மோகமே வராது. அது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகுது. யாருக்கு அது செரிமானம் ஆகும்னா, நல்லா சண்டை போடணும், அவன் நல்லா சண்டை போடணும், கோபம், கடுமையான கோபம் வரணும், கோபத்தால் அந்த உடம்பு நரம்பெல்லாம் வந்து புடைக்கணும், பழி உணர்ச்சியால் ஒருவர் தவிக்கணும். அப்போ தான் வந்து கோபத்தால் ஒருத்தர் கொந்தளிக்கணும். அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தால் தான், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதே நேரத்தில் உடம்புலையும் வலு இருக்கணும், பழி உணர்ச்சி கோபம்லாம் இருந்தால் மட்டும்தான். ஒரு கொலை வெறி இருக்கணும், மனிதத்தன்மை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் மாமிசம் சாப்பிட்டா நல்லா செரிமானமாகும். நல்லா அன்பானவங்க, பாசமானவங்க, மென்மையானவங்க, எளிமையானவங்களுக்கு இந்த மாமிசம் சாப்பிட்டாலாம் செரிமானமாகாது. சோறு சாப்பிட்டா செரிமானமாகாது. சோறுலாம் யாருக்கு நல்ல செரிமானமாகும்? எனக்கெல்லாம் மலச்சிக்கலே கிடையாதுமா. மனிதத்தன்மையே இல்லாதவங்களுக்கு தான் அதெல்லாம் நல்ல செரிமானமாகும். நல்ல செரிமானம் மாமிசம்லாம் அப்போ அவங்களுக்கு தான் செரிமானமாகும். மிருகங்களாக இருக்கிறவர்களுக்கு தான் அந்த மாமிசம் செரிமானமாகும். அதனால் மனிதர்கள் மென்மையாக மாற மாற அவங்களால மாமிசம்லாம் செரிமானமாகாது. ஒரு மாமிசத்திற்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொல்வதே கூட அவங்களால பார்க்க முடியாது, கொல்லவும் மாட்டாங்க. அந்தளவுக்கு மென்மையாகும்போது உணவு முறையே மாறுது பாருங்கள். நீங்கள் மாமிசம்லாம் சாப்பிட்ணுன்னா உங்கள் கேரக்டரே வன்மையாக மாறணும். வன்மையானவர்களுக்கு தான் அந்த மாமிச உணவெல்லாம் வன்மையான உணவு அது. அதுபோல் ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறான் பாருங்கள், அவன்லாம் வன்மையானவர்களுக்கு தான் ஆடம்பரமாக வாழ்வாங்க. அந்த காலத்தில் யார் ஆடம்பரமாக வாழ்ந்தா? அந்த அரசர்கள் தான் ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க. அரசர்கள் யார்? எல்லாரையும் வேலை வாங்குறவன். ஒரு கொஞ்சம் அவன் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு காற்று வீசுறதுக்கு பெண்கள் அவங்க கை வலிக்கும், அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அப்போ இந்த மாதிரி யார் அங்கே அப்படின்னு 4 பேர் வருவான், அந்த புறத்தில் போய் பல பெண்களோடு இருப்பான். இப்படி ஒரு ரவுடி மாதிரி வாழ்ந்த அவர்களுக்கு தான் ஆடம்பரமான வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி ஆடம்பரமாக வாழணுன்னாலே உங்கள்கிட்ட மனிதத்தன்மையே இருக்கக்கூடாது. ஒரு முரட்டுத்தனம், பழி உணர்ச்சி, ஒரு கோபம் வந்தால் கொந்தளிப்பது, அப்படி ஒரு கொலை வெறி, இதெல்லாம் இருந்தால் தான் நீ வன்மையானவராக இருக்க முடியும், ஒரு ஆடம்பரமாக வாழ முடியும். பல பேரை வீட்டில் வேலை வாங்குவேன், இல்லை வெளியிலையும் வேலை வாங்குவேன். அப்படிப்பட்டவர்கள் தான் மாமிசமே சாப்பிடுவாங்க. ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு தான் மாமிசத்தையே வாங்கவும் முடியும். வாங்குகிற சக்தி அவங்ககிட்ட இருக்கும், வாங்குகிற திறனும் அவங்ககிட்ட இருக்கும். இப்படி இதெல்லாம் வன்மையானவர்களுடைய ஒரு வாழ்க்கை. வன்மையான ஆடம்பரம் என்பது வன்மையானவர்களின் ஒரு உணவு தான். இந்த சாமை, திணை, கேழ்வரகு, அரிசி, இதெல்லாமே, சோளம், கோதுமை எல்லாமே, மாமிசம் எல்லாமே வன்மையான ஒரு உணவு. அது வன்மையானவர்களின் உணவு, மென்மையானவர்களின் உணவு கிடையாது. வன்மையானவர்கள் இந்த மாமிசம் சாப்பிட்டா செரிமானமாகாது. அதனால் கடந்த காலங்களிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட, இன்றைக்கும் நாம் வந்து வேலை வாங்குறதுக்கும் சரி, பிறர் சொல்கிற வேலை செய்கிறதுக்கும் நம்ம உடம்புல ஒரு தெம்பு வேணும். அதாவது மற்றவங்க நம்மளை வேலை வாங்குறாங்க, நம்மளை விட சின்ன வயசாக இருக்கும், ஆனால் அவர் தான் நம்முடைய உயரதிகாரி, அவர் நம்மளை வந்து வேலை வாங்கிட்டு இருப்பார், நொட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த வேலையெல்லாம் நாம் செய்யணும். அப்படின்னா இந்த மாதிரியான அவமானங்களுக்கு, அந்த மாதிரி வேலை வாங்குறதுக்கும் அவர் சொல்கிற வேலை செய்கிறதுக்கும் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அதுக்கு தான் நம்ம சோறு சாப்பிட்றோம். சோறு நம்ம ஏன் சாப்பிட்றோம்? அது ஒரு தேவையாக இருக்குது. அப்போ தான் அவன் சொல்கிற வேலையை செய்ய முடியும். அப்போ தான் எனக்கு கீழே இருக்கிற 10 பேரை வேலை வாங்க முடியும். அதுக்கு எனக்கு ஆற்றல் தேவை, கத்தணும், டென்ஷன் ஆகணும். அதுக்கு நல்ல ஒரு உணவு எதாக இருந்தால் சொல்லுங்கள், இந்தாங்க அரிசியை சாப்பிடுங்க. பழைய காலத்தில் குதிரைவாலி சாப்பிட்டாங்க, வரகரிசி சாப்பிட்டாங்க, திணை, சாமை, கேழ்வரகுலாம் சாப்பிட்டாங்க. அதை விட பெட்டராக வேலை செய்து இப்போ இருக்கிற அரிசி, பொன்னி, பிரியாணி அரிசி, பிரியாணி சாப்பிட்டு போங்க, எல்லாத்தையும் வேலை வாங்கலாம், அடிமைப்படுத்தலாம். பிரியாணி சாப்பிட்டு போங்க, யார் உங்களை வேலை வாங்கினாலும் அவங்க சொல்கிற எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்ய முடியும். இந்த மாதிரியான இதற்காகத்தான் நம்ம இந்த உணவை சாப்பிட்றோம். இந்த உணவு தான் இந்த அடிமைத்தனத்துக்கே காரணம், தொழில் அடிமைத்தனத்துக்கே. பிறர் நம்மளை வேலை வாங்குறாங்க பாருங்கள், இதுவே வந்து நமக்கு ஒரு அவமரியாதை. நம்மளை விட சின்ன வயசு, யாருன்னே தெரியாதவங்க, உரிமையே கிடையாது, அவங்களாம் நம்மளை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. உரிமையை உடையவர்கள் அன்பாக வேலை வாங்கும்போது அது நம்மளால் எளிமையான வேலையாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் நண்பர், அம்மா, அப்பா வேலை வாங்கினாங்கன்னா எளிமையாக தான், நீங்கள் அன்போடு செய்கிற வேலை எளிமையாக தான் இருக்கும். இது ஏன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா, இவங்க சொல்கிற வேலை கடினமானது, அங்கே அன்பு எடுபடாது. அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தினால்தான் இந்த மாதிரி கடினமான தொழிலெலாம் கடினமானது. கடினமான வேலை செய்யணுன்னா அதிகாரம் தான் பயன்படும், அன்பு பயன்படாது.
அதுவும் அந்நியர், அதுவும் தெரிஞ்சவங்களாக இருந்துட்டாங்கன்னா நம்ம வேலையை செய்ய மாட்டோம். அது அன்பு அப்படி அதனால தான் வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை வேலை வாங்குறாங்க, யாரோ ஒருத்தர் வேலை வாங்குறாங்க, நம்ம செய்கிறோம், பயந்து செய்கிறோம். யாரோ ஒருத்தர் அவர் நம்மளை வேலை வாங்குறது அளவுக்கு அவருக்கு தைரியம் வருது. காரணம் இந்த உணவு தான் காரணம். இந்த உணவை ஒழிக்காமல் அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியாது. எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இதை ஒழிக்காமல், இதுதான் இந்த உணவு தான் நம்முடைய வன்முறை உணர்ச்சிக்கும் பிறரை அடிமையாக பார்ப்பதற்கும் காரணம். இதை சாப்பிட்டாலே நீ அடிமையாக பார்க்க ஆரம்பிச்சிருவ. வேலை வாங்குறது, இதை சாப்பிட்டுட்டு நம்ம யாரையும் வேலை வாங்காமல் இருக்கலாமே அப்படின்னா அது நடக்காது. இதை சாப்பிட்டுட்டாலே, சோத்தை சாப்பிட்டுட்டாலே, கோதுமையை சாப்பிட்டுட்டாலே, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டுட்டாலே மற்றவங்கள நீ அடிமையாக தான் பார்ப்ப. யாரை அடிமைப்படுத்தலாம் என்று தான் நீ பார்ப்ப. அப்போ தான் பெண்களை பார்க்கும்போது ஆஹா இவங்களை ஈஸியாக அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு ஆண்களுக்கு வந்தது. ஏன்னா பெண்கள் மென்மையாக இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க, உடலளவில் தன்னை விட பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு ஒன்று பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இந்த உணவு தான். அப்போ பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்களும் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நியாயம்தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் இந்த உணவு சாப்பிட்டாலே இந்த மாதிரி தான் வலிமையானவர்கள் எளியவர்களை அடிமைப்படுத்துவார்கள், எளியவர்கள் வலிமையானவர்களுக்கு அடிபணிந்து போவார்கள். அந்த மாதிரி தான் இந்த உணவை மாற்றாமல் உங்கள் மனப்பான்மையை மாற்ற முடியாது. அந்த மனசே வந்துடும், நீங்கள் கட்டுப்படுத்திக்க முடியாது. நான் சோறு சாப்பிடுவேன், ஆனால் நான் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன். அது விஷம் சாப்பிட்டா நீ செத்து தானே ஆகணும். சோறு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு தானே ஆகணும். நீங்கள் சாப்பிட்டா வயிறு நிறையும்ல. அதுபோல் நீங்கள் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த பார்வை வந்துவிடும். பார்வையே மாறிடும். அந்த பேச்சிலையும் பிறரை அடிமையாக நினைக்கிற பேச்சு வரும். பேசினாலே சண்டை வரும். அதனால தான் சண்டை வருது. ஏன் சண்டை வருது அப்படின்னா, அதாவது விரும்பத்தகாத சண்டை ஏன் வருது? பிறரை அடிமையாக நினைக்கிற மாதிரியான பேச்சுக்களில் நீ மற்றவங்கள அடிமையாக நினைக்கிற. ஒரு கணவன் வந்து மனைவி அடிமையாக நினைக்கும் போது தான் அந்த மனைவி சண்டை போடுற. அந்த மாதிரிலாம் சண்டை வருது. போரே பாருங்கள், ஒரு நாடு இன்னொரு நாட்டு மக்களை அடிமையாக பார்க்குது. கொல்லலாம். அடிமைனா என்னது? கொல்லலாம். கொல்வதற்கும் உங்களுக்கு உரிமை. நீ கொன்னா கூட குத்தம் இல்லைன்ற மாதிரி அடிமைத்தனம்னா என்னது? கொல்வதற்கான ஒரு உரிமை எனக்கு இருக்குது. நீ எனது அடிமை என்றால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ஒரு கணவன் தனது மனைவியை அடிமையாக நடத்துகிறான் என்றால் அந்த மனைவியை என்ன வேண்டுமானாலும் செய்வான். பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவான், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுபோல் ஒரு நாடு இன்னொரு நாட்டிடம் போரிடுகிறது, அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்துகிறது என்றால் அந்த நாட்டு மக்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். போரே அப்படி தான். ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போடுது, அடிமையாக நினச்சி குண்டெல்லாம் போடுறாங்க, கொல்லலாம். அதுதான் அவங்க மனித உரிமைக்கே இடமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கே மனித உரிமையே செத்து போச்சு. அடிமைத்தனம் அப்படிங்கும்போது அதுக்கு காரணமாக இருக்கிற அடிமைத்தனத்துக்கு காரணமாகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிட்டால் அடிமைத்தனம் தான் செழித்து ஓங்கும், மனிதத்தன்மை செத்து போய்விடும். மனித உரிமைன்னா என்னன்னு கேட்பீங்க, உங்கள் கண்களுக்கே தெரியாது இந்த உணவை சாப்பிட்டால். அப்போ மனித உரிமைன்னா என்னன்னு தெரியணுமா? அப்போ நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிடாம காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள் இந்த உணவுகளை சாப்பிடுங்கள். இதை மட்டுமே சாப்பிடுங்கள். இதை வந்து நீங்கள் வேக வச்சும் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், உப்பு போட்டும் சாப்பிட்லாம். அப்போ தான் உங்களுக்கு மனித உரிமைன்னா என்னன்னு தெரியும். நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா, நான் சோறு சாப்பிட்டா எனக்கே தெரியாது, எனக்கு பார்வையே மாறிடும். சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் நான் இப்போ சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னாலே நான் கட்டுப்பாட்டோடு இருப்பேன். சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் பேசினாக்க எனக்கு மனித உரிமை பற்றி இந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன். எனக்கு பார்வையே மாறிடும், எனக்கு வார்த்தையே வராது, பேசவே வராதுங்க. இன்றைக்கி ஏன் மனிதர்கள் பேச மாட்டேன்றாங்க? மனிதர்களுக்குள்ளே ஏன் பேச மாட்டேன்றாங்க? பேச்சு வரல. பேசுனா அடிமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் தான் வருது, சண்டை தான் வருது. சண்டை போடுறதா சரி, அதை மீறி பேசலாமேன்னா அது சண்டை தான் வரும். சண்டை போடணுங்கிற அந்த உணர்வு தான் அதில் மேலோங்கி இருக்கும். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா, உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சண்டை போடத்தான் நீங்கள் செய்வீங்க. சண்டை போடுவதற்கான வார்த்தைகள் தான் அந்த மூளையிலிருந்து உருவாகும். அந்த வார்த்தைகளை தான் அது உற்பத்தி செய்து கொடுக்கும். அது நீ பேசுப்பா எடுத்து கொடுக்கும். மூளை வந்து நம்ம என்ன பேசணுங்கிறத அது எடுத்து கொடுக்கும். அது நம்ம உணவு தான் தீர்மானிக்குது. நீ என்ன உணவு சாப்பிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூளை வார்த்தைகளை உற்பத்தி செய்யும். நீ அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் உணவுகளை சாப்பிட்டால் உனது வார்த்தை வன்முறை, உனது உடம்பே வன்முறை, பயங்கர வலிமை. அப்புறம் மூளை அதற்கு தகுந்த வார்த்தைகள். உனக்கு இருக்கிற வலிமைக்கு உன் வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகளே கிடையாது, உனக்கு கெட்ட வார்த்தைகள் தான். பிறரை அதிகார வார்த்தைகள் தான் உனக்கு பயன்படும் அப்படின்னு எடுத்து கொடுக்கும். ஒரு அன்பு, பாசம், ஒரு பண்பு, பணிவு வரவே அன்பு, பாசம், பண்பு, பணிவெல்லாம் எப்போ வரும் தெரியுமா?
காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள், இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். அன்பு, பாசம், பண்பு, பணிவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மரியாதை முக்கியம். வயசுக்கு மரியாதை, உறவுகளுக்கு மரியாதை, சொந்தம், மனைவிக்கு மரியாதை, கணவன், அன்பு, பாசம், குழந்தைகள், இந்த மாதிரி பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், கொண்டாடணும். உறவுகளோட உறவுகளோட ஒரு குழஞ்சு போன ஒரு வாழ்க்கை வாழணும். உறவுகளை நம்ம வந்து எதிரியாக பார்க்கக்கூடாது, பழி உணர்ச்சி, ஈகோலாம் வரக்கூடாது. அப்படின்னா அதுதான் முக்கியம். அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள் இதைத்தான் முக்கியம்னு நினைப்பீங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் முக்கியம் இல்லை, உறவுகளுக்கு முன்னால் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. கடந்த காலங்களில் சண்டை போட்டாங்க, 10-15 பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கிட்டு அந்த அப்பா வந்து தனது பிள்ளைகளை ஒரு முதலாளி போல் கொடுமைப்படுத்தினார், வேலை வாங்கினார். காரணம், அப்படி கொடுமைப்படுத்தினாதான், அடித்து சித்திரவதை பண்ணி தனக்கு அடிமையாக வைத்து கொண்டால்தான் அந்த வயலில் இருக்கிற திணை, சாமை, கேழ்வரகு, இப்போ கோதுமை, அது மாதிரி குதிரைவாளி, இந்த மாதிரியான தானியங்களை உற்பத்தி பண்ண முடியும். அதை உற்பத்தி பண்ணுறது லேஸ் இல்லை, ரொம்ப நுட்பம் நிறைந்தது, அது ரொம்ப கடினமானது. வயலில் காற்று கிடக்கணும், காவல் கிடக்கணும், அப்படி பயங்கர கஷ்டப்பட்டால் தான் அதை உற்பத்தி பண்ண முடியும். அப்போ நீங்கள் கஷ்டப்படணுன்னா அப்பா வந்து தனது பிள்ளைகளை அடிமைப்படுத்துவார். அப்புறம் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு, கல்யாணம் ஆன பிறகு, அப்புறம் அவர் தனி கொடுத்தனம் போய் அவர் 10 பிள்ளைகளை பெற்று போடுவார். அவர் தனது 10 பிள்ளைகளை அடிமைப்படுத்தி அவருக்கு தேவையான தானை, சிமை, திணை, சாமை, கேழ்வரகு, அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணிப்பார். அதனால் உறவுகள் கெட்டு போயிடுச்சு. கூட்டாக உழைப்பதற்கு காரணமே என்னது? நம்மலாம் இன்றைக்கி கூட்டாக உழைப்பதற்கு காரணம் இந்த உணவு தான் காரணம். இந்த உணவை உற்பத்தி செய்கிறதுக்காக தான் கூட்டாக உழைச்சாங்க. அந்த உணவை உற்பத்தி செய்யணுன்னாலே கூட்டாக இருந்தால் தான் உற்பத்தியே செய்ய முடியும். அப்போ நம்ம வந்து இந்த தொழில் என்பது நமது உறவுகளை பாதிக்கிறது. அப்படின்னா நம்ம தொழிலை எளிமையாக மாற்றணும், தனித்தனியாக வேலை பார்க்கணும். இது கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நீ தனித்தனியாக விளைய வைக்க முடியாது. தனியாக நான் எனக்கு தேவையான கோதுமையை நானே விளைவித்துக் கொள்கிறேன், எனக்கு தேவையான அரிசியை நானே விளைவித்துக் கொள்கிறேன், எனக்கு தேவையான குதிரைவாளி, கேழ்வரகை நானே விளைவித்துக் கொள்கிறேன். பிறரோடு சேரும்போது தான் சண்டை வருகிறது கூட்டாக. அதனால் அப்படின்னா அது பண்ண முடியாது. நீங்கள் இந்த அரிசியை சாப்பிட்டாலே நீ தனிமையில், அதாவது தனித்து வேலை செய்ய முடியாது. தனித்தெரு வெளித்தெருன்னுவாங்களே, அந்த தனித்தெருங்கிறது வந்து அரிசி, சோறு இதெல்லாம் சாப்பிட்டீங்க, கோதுமைலாம் சாப்பிட்டீங்கனாலே உங்களால் தனித்து நிற்க முடியாது. சண்டை போடணுன்னு தான் தோணும். சண்டை போடுவதற்காக ஒன்று கூடுவீர்கள். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிட்டா சண்டை போடுவதற்காக இந்த மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள். அன்பு செலுத்துவதற்காக ஒன்று கூட மாட்டான், சண்டை போடுவதற்காக. கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாங்க, மாமிசம், மீன், முட்டைலாம் சாப்பிட்டா இவன் ஒன்று கூடுவான். எதற்காக? சண்டை போடுறதுக்காக. ஒருத்தர் அசிங்கப்படுத்திப்பான், திட்டிப்பான், கெட்ட வார்த்தை போட்ட அடிமைப்படுத்தி. ஒருத்தரை அடிமைப்படுத்துவதற்காக யார் ஆதிக்கம் செலுத்தி பிறரை அடிமைப்படுத்துகிறார்கள், யார் பிறரை அவமானப்படுத்தி பிறரை அடிமையாக்குகிறார்கள், யார் வீரம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த உணவு சாப்பிட்டா அது வரும். உங்களுக்கு ஒன்று கூடுவாங்க. எதுக்காக? சண்டை. இந்த உணவு சாப்பிட்டாலே உன்னால் தனியாகவே வேலை. அதே நேரத்தில் உறவை பற்றி கவலைப்பட மாட்டேன். அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டைலாம் சாப்பிட்டா உறவை பற்றி கவலைப்பட மாட்டேன். மனுஷங்களை பற்றி மரியாதை அதெல்லாம் பற்றி கவலை. அதுவே காய்கறி, கீரைகளாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உறவு ரொம்ப முக்கியம், அன்பு, பாசம் முக்கியம். அதை கெடுத்துடக்கூடாது, உறவுகளை கெடுத்துடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பிறரை வேலை வாங்கக்கூடாது. அது வந்து பிறருக்கு அவமரியாதை. தனித்தனியாக தான் வேலை. அது மாதிரி தன்னையும் வேலை வாங்க யாரையும் அனுமதிக்காது. இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டாக்கா தன்னை வேலை வாங்குவதை யாரையுமே அனுமதிக்காது. அந்த மாதிரி ஒரு உணவு என்பது மனித வாழ்க்கையில் விளையாடி விட்டது. உணவில் நமக்கு ஏற்பட்ட அறியாமை இருக்குல்ல, ஒரு உணவுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அப்படி அதெல்லாம் இல்லாமல் நம்முடைய ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்பது தெரியாமல், நம்முடைய கேரக்டர் எப்படியெல்லாம் மாறுது என்பது தெரியாமல், உணவு தான் எல்லாத்தையும் மாற்றுது. உணவு தான் நமக்கான ஆற்றலை கொண்டு வருது. உணவு தான் நமது கேரக்டரை மாற்றுது. மென்மையான உணவு, எளிமையான காய்கறிகள்லாம் நமது ஆற்றலை எளிமையாக வைக்கிறது, நமது குணத்தையும் எளிமையாக மாற்றுது. அதுவே நீங்கள் வன்மையான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா, உப்பு போட்டு சமைச்ச அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆற்றல், உங்களுக்கு வன்மையான ஆற்றல் வரும். வன்மையான ஆற்றல், அதுபோல் உங்கள் கேரக்டரும் வன்முறையாக மாறிவிடும். ஒரு உணவு தான் நம்ம உடம்பில் அரசியல் செய்து விட்டது. உணவு அரசியல். மனிதர்கள் உணவு தான் ஆதிக்கம். உணவு ஏற்படுத்திய அரசியலில் மனிதர்கள் சிக்கி கொண்டார்கள். உணவுகளை பற்றி அறியாமல் இருக்குல்ல, அதனால தான் மனிதர்கள் நோய்களில் பாதிக்கப்பட்டான். உணவுனா என்ன சர்வசாதாரணமான நினச்சிக்கிட்டாங்க. அதனால் கடைசியில் நோயிலையும் மாட்டிக்கிட்டாங்க. போர், சண்டை இதெல்லாம் ஒரு காரணம். அப்படின்னா இன்னொரு பிரச்சனை நோய். இதெல்லாம் நம்ம அழிக்கக்கூடிய உணவுகள். அப்போ இந்த உணவை நம்ம சாப்பிடவே கூடாதா? அப்படின்னா சாப்பிடலாம். எப்போ தெரியுமா?
கடினமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. உறவும் முக்கியம், அதே நேரத்தில் மனித வாழ்க்கை கொஞ்சம் கடினமானது. உதாரணம் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலோ செயலிழந்துடும். அப்போ இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ போகிறோம். அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது நமக்கு வந்து நாமளே தான் கையால் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான குளங்களை வெட்ட வேண்டியிருக்கும், கிணறு நோண்ட வேண்டியிருக்கும். கிணறு கூட ஒரு அளவுக்கு தான் நோண்ட முடியும், அதுக்கப்புறம் பாறை வந்துடும். அப்போ கூட நம்மக்கிட்ட இருக்க கடப்பாறையெல்லாம் வச்சு குத்தி உடச்சி நமக்கு தேவையான கிணறு. இப்படி கஷ்டமான வேலைகளை செய்யும்போது நாம் அப்போ தான் எதை சாப்பிட்ணும், இந்த அரிசி கேழ்வர கோதுமைகளை சாப்பிட்ணும், மாமிசம் மீன் முட்டைகளை சாப்பிட்ணும். கஷ்டமான வேலை செய்யும்போது அப்போ தான் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியும். கஷ்டமான வேலைகளும் மனிதர்களுக்கு தேவை தான். அன்னைக்கு தான் எதை சாப்பிட்ணும். மென்மையான வேலைகள், இன்றைக்கி மென்மையான வேலைகள் தான் இருக்குது. நான் உறவுகளோட சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு நான் இன்றைக்கி வேலைக்கு போகல அல்லது ஆடணும் பாடணும் சந்தோஷமாக இருக்கணும் அன்பாக பேசணும் அப்படின்னா அப்போ நீங்கள் காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட்ணும். அன்றைக்கி அரிசி கேழ்வர கோதுமை உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி உணவோட பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு உணவு என்ன மாதிரியான குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவை சாப்பிட வேண்டும். அப்போ கடந்த காலங்களில் இல்லை எதிர்காலத்தில் வந்து நீங்கள் பயங்கரமாக வெள்ளம் வருது, புயல் மழைலாம் வருது, அது ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். அன்றைக்கி குடிசையில் தான் வாழ்வாங்க. 2040 அப்புறம் குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, பெரிய வெள்ளம் வருது. இப்போ நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம், அங்கே புயல் வெள்ளம் அப்படி கரை புரண்டு ஓடும். இன்றைக்கி காங்கிரீட் கட்டடத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். இனிமேல் எதிர்காலத்தில் இப்போ சென்னையெல்லாம் தண்ணியில் மூழ்கி போகுது. இதுவே நம்ம குடிசையில் வாழ்ந்து இந்த சென்னை தண்ணீரில் மூழ்கி போயிருந்தால் என்ன ஆகும்? குடிசையில் வாழ்ந்துருந்தால் தண்ணீர் வடிகாலாகி போயிருக்கும். இருந்தாலும் சரி, ஒரு குடிசையில் வாழ்ந்தால் கூட வெள்ளத்தால் சூழ்ந்து போக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் வந்து நீ வந்து காய்கறி உணவு கட்டுப்பாட்டை விட்டுரு. அது மரணத்தோடு நீ நிகழ்த்துகிற போராட்டம், உயிர் வாழ்வதற்கான அது போராட்டம். ஒரு புயல் வருது, மழை வருது, அந்த ஒரு நெருக்கடியாக இருக்குது, மழை வெள்ளம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீ உணவு கட்டுப்பாட்டை விட்டுரு. நீ எளிமையானவராக இருக்காத, நீ மென்மையானவராக இருக்காத, வன்மையானவராக மாறு. அப்போ நீ என்ன பண்ணணும், அரிசி கேழ்வர கோதுமை இது மாதிரி உணவுகளை சமைச்சு சாப்பிடு, மீனை பிடிச்சி சாப்பிடு, முட்டையை சாப்பிடு, மாமிசத்தை சாப்பிடு. ஆனால் நீ என்னென்னா அப்படி சாப்பிடுகிற மாமிசம் எந்த உணவாக இருக்க வேண்டும் என்றால் என்றைக்கும் இந்த அப்பாவி உயிரினங்களை கொல்லாத. உனக்கு தீங்கு விளைவிக்கிற உயிரினம் இருக்கும், இந்த பன்றிகள், அதோட உணவுகளை சாப்பிடலாம். ஏன்னா அது உனக்கு தீங்கு தருகிறது, உன்னை விவசாயம் செய்ய விடாமல் துன்புறுத்துகிறது. நீ விளைவிக்கிற இதெல்லாம் தோண்டி விட்டுட்டு போயிடுது. அதுக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கையை பற்றி. நம்ம அதுக்கெல்லாம் பரிதாபப்பட்டோன்னா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. வயல்வெளியிலே உட்காந்துருக்கணும், உன் குடும்பத்தோடு உட்கார முடியாது. வயல்வெளியிலே பண்ணி வருதா இல்லையான்னு விரட்டுறதுக்காக ஓடணும். அது இரவு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இரவு உனக்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி நிறைய சிரமம். அப்போ நமக்கு தீங்கு தருகிற உயிரினங்களை மட்டும்தான் நாம் இந்த மாதிரி இக்கட்டான நேரங்களில் சமைத்து சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி அதாவது கடினமான வலிமை தேவைப்படுகிற உயிர் போராட்டம் நடத்தப்படுகிற வெள்ளம், கடுமையான வெள்ளம் வருகிறது, புயல் மழை வீசுகிறது, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அந்த நேரத்தை சமாளிப்பதற்காக உடம்பில் அதிகப்படியான வலிமையை ஏற்படுத்தி கொள்ள சமைத்து சாப்பிட வேண்டும். இந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும். அரிசி கேழ்வர கோதுமையை கூட நீங்கள் விளைய வச்சுக்கலாம், சின்னதாக விளைய வச்சு அந்த நெல்மணிகளை சேகரித்து வச்சுக்கலாம். சேகரித்து அதிலேருந்து அரிசியை தனியாக பிரித்து புடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக 2040 அப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் வேலை பார்க்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான நெல்மணிகளையும் கேழ்வரகு, குதிரைவாலி, சாமை, வரகரிசி, கோதுமை இதையெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கலாம். உற்பத்தி பண்ணி ஒரு மண்பானையில் அல்லது பெரிய பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஆனால் அதை எப்போ பயன்படுத்தலாம்னா உப்பை கூட கடற்கரைக்கு உங்களால் போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? 2040 அப்புறம் பஸ்ஸு, ட்ரெயின் எதுவுமே கிடையாது, போக்குவரத்து எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற கடற்கரைக்கு அங்கே போய் உப்பு என்ன கடற்கரையில் கிடக்குது, நீங்கள் தான் உற்பத்தி பண்ணணும். 10 நாள் தங்கியிருந்து நீங்கள் அந்த கடல் தண்ணியை வந்து பாய்ச்சி வெயில் அடிக்கிற காலத்தில் உப்பை உற்பத்தி பண்ணி அந்த உப்பை மூட்டையாக கட்டிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இக்கட்டான நேரங்களில் மட்டும்தான் உப்பை பயன்படுத்த வேண்டும். உயிர் போராட்டம் நடத்தப்படுகிற காலத்தில் மட்டும்தான். ரொம்ப மரணத்தோடு நீங்கள் ஒரு போராடி கடினமான வேலை செய்கிறீர்கள், ஒரு குளத்தை தோண்டுறீங்க, ஒரு ஏரியை தோண்டுறீங்க, பயங்கரமான வேலை இருக்குது, இன்றைக்கி எனக்கு ஆற்றல் அதிகமாக தேவை, அதற்காக இந்த அரிசியை சமைச்சு சாப்பிடு, மாமிசத்தை வேக வச்சு சாப்பிடு. அரிசியை சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து உப்பு தேவை. உப்பு இல்லாமல் அரிசி சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும். இல்லை உப்பு இல்லாமலே சாப்பிட்றேன், உப்பை போய் நான் ஒரு 100 கிலோமீட்டருக்கு எங்கிட்டு போய் அங்கே போய் எடுக்கிறது, எப்படி உப்பை உற்பத்தி பண்ணுங்கிறது தெரியாது. சரி தெரியும்னா கூட நான் 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு கடற்கரைக்கு நான் நடந்தே போகிறது வர்றது பாதுகாப்பானதா? காட்டு விலங்குகள் இருக்கலாம், உயிரினங்கள் இருக்கலாம், வேட்டையாடப்படலாம். 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது இந்த உலகம் பசுமையாக மாறும்.
எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. எல்லோரும் விவசாயத்தை சார்ந்து தான் வாழ போகிறாங்க. இந்த உலகம் பசுமையாக மாறும்போது அப்போ நான் அந்த 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு கடற்கரைக்கு போயிட்டு அந்த உப்பை உற்பத்தி பண்ணிவிட்டு நான் திரும்ப பத்திரமா வீடு வந்து சேர முடியுமா? சரியான வழியை கண்டுபிடிக்கத்தான் முடியுமா? ஏன்னா 2040 அப்புறம் எல்லோரும் விவசாயம் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற தார் ரோடு, அறிவிப்பு பலகை எல்லாமே வந்து சிதைஞ்சு போயிடும். அதை யாரும் பராமரிக்க மாட்டாங்க. காலப்போக்கில் சிதைஞ்சு அந்த வழியெல்லாம் மாறி சாலைகள் குறுகலாக மாறிவிடும். இன்றைக்கி இருக்கிற 8 வழி சாலை, 4 வழி சாலையெல்லாம் 1 வழி சாலையாக மாறும். அதெல்லாம் விவசாய நிலமாக கூட மாறிடும். விவசாய நிலம் இல்லாத விவசாய நிலத்தை கைப்பற்றுவதற்கு 2040 அப்புறம் பெரிய போட்டி நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த தார் ரோடு இருக்குல்ல, இந்த உலகமே ஃபெயிலியர் ஆக போகுது. அரசாங்கம் வாகனங்கள் எல்லாமே தொழிற்சாலை ஃபெயிலியர் ஆக போகும்போது இந்த சாலைகளை விவசாய நிலங்களுக்காக ஆக்கிரமிப்பார்கள். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற 8 வழிச்சாலை, 4 வழி சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா அது பெரிய விவசாய நிலம். அதில் எவ்வளோ பெரிய இன்றைக்கி சாலைகளில் மட்டுமே நீங்கள் பயிரிட்டால் ஏராளமான உணவுகளை உற்பத்தி பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம அகலமான 8 வழிச்சாலையெல்லாம் நம்ம போட்டு அது எல்லாமே மனிதர்கள் விவசாய நிலமாக மாற்றி விடுவார்கள். அதை அழித்து விடுவார்கள் 2040 அப்புறம். அப்போது நீ வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துலேருந்து கடற்கரையில் போய் உப்பு எடுத்துகிட்டு திரும்பவும் ஊருக்கே நீ பத்திரமா திரும்பி போவ அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது. யார் கேட்டாலும் வழி சொல்ல மாட்டாங்க. திருச்சிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறவங்க நம்மலாம் திருச்சிக்கே பல பேர் வந்து போயிட்டு அதனால் வழி சொல்கிறாங்க. ஒரு பாதி வெளியில் இருக்க திருச்சி இன்னும் 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட வழி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே திருச்சிக்கு போகிறாங்க, இந்த வழியாக போங்க அப்படின்னு. இனிமேலாம் வந்து உன் ஊர் எதுன்னே 2040 அப்புறம் நீ எந்த ஊரில் வசிக்கிறங்கிறது இன்னொரு ஊருக்காரனுக்கு தெரியாது. இனிமேலாம் நம்ம நிலையாக ஒரு இடத்துல வாழ போகிறோம். இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நிலையாக ஒரு இடத்துல வாழும்போது நீ கடற்கரையில் போய் உப்பு எடுத்துகிட்டு பத்திரமா வீடு வந்து சேர முடியாது. வழி தொலைஞ்சு போயிடுவேன். இதுதான் வழி, இதுதான் அறிவிப்பு பலகை. உனக்கு வழி சொல்கிறது யார்ட்டையும் வழி கேட்டால் கூட என் ஊருக்கு உன் ஊர் எதுப்பா எனக்கு தெரியாதப்பா. இப்போ என்னுடைய ஊர் கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திருச்சி எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. மதுரை எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. என்னுடைய ஊர் கிராமம் அதோட பேர் சொன்னால் சவுந்தரபாண்டியபுரம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? தர்மத்துப்பட்டின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பாருங்கள், இந்த காலத்தில் கூட தெரியல என் ஊரை பற்றி. அப்படின்னா நான் என் ஊர்லேருந்து உப்பை எடுப்பதற்காக ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற கடற்கரைக்கு போயிட்டு திரும்ப நான் எப்படி என் ஊருக்கு நான் கரெக்டாக போய் சேருவேன்? அதுவும் அடர்ந்த காடுகள் நிறைந்த 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அடர்ந்த காடுகள் நிரம்பிய எல்லாரும் விவசாயம் தான் பார்க்க போகிறோம். அப்போது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், பசுமையாக இருக்கும். இதற்கிடையில் சாலைகளும் குறுகிடும். இவ்வளோ சாலை 10 அடி அகலம் தான் இருக்கும் பெரும்பாலும் அதிக சாலைகள்லாம். அப்படி இருக்கும்போது பத்திரமா நீ வந்து கடற்கரைக்கு போயிட்டு வீடு போக முடியுமா? முடியாது. அதனால் உப்பை கூட எதிர்காலத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. சரி, உப்பை பயன்படுத்தணும்ப்பா அப்படின்னா அதற்கு என்கிட்ட வழி இருக்குது, என்கிட்ட வரைபடம் இருக்குது. எதிர்காலத்தில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதன்படி நீங்கள் மக்கள் குடியிருப்புகளை அமைத்தால் சாலைக்கு அதாவது கடற்கரைக்கு செல்கிற பாதை இது, சாலை இது அப்படிங்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. சாலைகள் எல்லாமே நம் மலைகளிலிருந்து வெட்டப்படுகிற கற்களை கொண்டு நாம் சாலைகள் அமைக்க வேண்டும். அப்படின்னா அது 1000 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது அந்த சாலைகள். அதுபோல் என்கிட்ட வந்து ஒரு ஊரோட வடிவமைப்பு இருக்குது. ஒவ்வொரு ஊரும் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஊர் இன்னொரு ஊரோடு இப்படித்தான் இணைகிறது. அப்புறம் இடையில சாலை வருகிறது. இரு வெவ்வேறு ஊர்களுக்கு இடையே செல்கிற பொதுவான சாலை. இந்த மாதிரி சாலை வழியாக சென்றால் கடற்கரைக்கு சென்று பத்திரமாக திரும்பவும் வீடு வந்து சேரலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு வரைபடம் இருக்குது. அந்த வரைபடத்தின்படி உலகம் முழுக்க நாம் ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். ஒரு ஊரை வடிவமைத்து அந்த ஊரை நிறுவ வேண்டும். 2040 அப்புறம் வரப்போகிற மாற்றத்தை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். 2040 அப்புறமும் நாம் ஒரு 500-1000 வருஷத்துக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். எந்தவித சிரமமும் இருக்காது. மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்னா 2040 அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தண்ணிக்காக கஷ்டப்படுவீங்க, நிலத்துக்காக கஷ்டப்படுவீங்க, தண்ணிக்காக எந்த கஷ்டமும் படக்கூடாதுங்கிறக்கு அதற்கு ஏற்றாற்போல் தான் நான் ஒரு ஊரை வடிவமைத்திருக்கிறேன். அது ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை இந்த மனிதர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். அதனால் நம்ம அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை எல்லாம் நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கும்போது, மரணத்தோடு போராடும் பொழுது, அதிகமான கடினமான முரட்டுத்தனமான வேலைகளை செய்யும்போது மட்டும்தான் நாம் வந்து அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இது போன்ற இதெல்லாம் இந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்டால் வன்மை வரும், வன்முறை உணர்வு ஏற்படும், உடம்பில் அதிகப்படியான வலிமை வரும், ஆற்றல் வரும், பிறரை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு, பிறரை அடித்து வீழ்த்துகிற அளவுக்கு கொலை உணர்ச்சி வரும். இந்த மாதிரி வலிமையை வைத்துக்கொண்டு ஒரு மரணத்தோடு நீங்கள் போராடும்போது நீங்கள் இந்த வலிமையை பயன்படுத்த வேண்டும். மற்றபடி அன்பு செலுத்துவதற்கு இது பயன்படாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமைகள்லாம் சாப்பிட்டா அன்பு செலுத்துவதற்கு இது பயன்படாது. அதனால் அன்பு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அன்புக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறோம். அன்பு, பண்பு, பாசம், பணிவு என்பது ரொம்ப முக்கியம். மரியாதைங்கிறது முக்கியம்.
இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியங்கிறது முக்கியம். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சாப்பிட்டா ஆரோக்கியம் போயிடும். அப்போ அந்த மாதிரி அதே நேரத்தில் அரிசிக்கு ஆரோக்கியம். அதனால் அன்பு செலுத்துவதற்காக இந்த உணவுகள். இது கடினமான முரட்டுத்தனமான வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தி வேலை செய்வதற்காக இந்த உணவுகள். மரணத்தோடு போராடும் பொழுது அது மாதிரி வறட்சி, வெயில், தண்ணிக்கே பஞ்சம், ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது, விளை வைக்க முடியல, உணவு பஞ்சம் அப்படிங்கும்போது நீ என்னத்தை வேணாலும் சாப்பிடு. அந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத. காய்கறிகளையும் பழங்களையும் தான் சாப்பிடணுன்னா, காய்கறிகளையும் பழங்களையும் எங்கேப்பா வெயில் அடிக்குது, வறண்டு போச்சு, நிலமெல்லாம் வறண்டு போச்சு, அப்போ நீ கிடைக்கிறத சாப்பிடு. அப்போ உன்னுடைய வாழ்க்கை மரணத்தோடு போராடுகிறாய். அப்போ நீ கிடைக்கிறத சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு. அப்போ எங்கே உணவு கட்டுப்பாடு சாத்தியம்? அன்போடு வாழ்வது எங்கே சாத்தியம்? வறட்சியான பகுதிகளில் அன்போடு வாழ முடியாது. பாலைவனத்தில் அன்பாக வாழ முடியாது. பசுமையான பகுதிகளில் மட்டும்தான், நீர்வளம் நிறைந்த, நிலவளம் நிறைந்த, நல்ல உணவு உற்பத்தி நிறைந்த பகுதிகளில் மட்டும்தான் நீ அன்போடு வாழ முடியும், மனிதத்தன்மையோடு வாழ முடியும், பாசத்தோடு வாழ முடியும், பண்புகளோடு வாழ முடியும். அந்த வளம் இல்லை என்றால், நீர்வளம் நிலவளம் இல்லை என்றால், வறட்சியான பகுதி, அந்த பகுதியிலெல்லாம் பாலைவனத்தில் வாழ்ந்தால் உனக்கு அன்பெல்லாம் இருக்காது, பாசம்லாம் இருக்காது. கண்டதையும் சாப்பிடணும், அங்கெல்லாம் நீ கண்டதையும் சாப்பிட்டா தான் உயிர் வாழவே முடியும். கிடைக்கிறத சாப்பிடணும், கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால் கிடைக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழத்தான் முடியுமே தவிர, பாலைவனம் போன்ற வறட்சியான பகுதியில் உயிர் வாழத்தான் முடியுமே தவிர பாசம் காட்ட முடியாது, பணிவு காட்ட முடியாது, பண்பு காட்ட முடியாது. அதனால் உனக்கு எது முக்கியம்? ரெண்டுமே முக்கியம்ப்பா. எனக்கு பாசமும் முக்கியம், பணிவும் முக்கியம். சமயத்தில் கஷ்டமான வேலைகளை செய்வதற்காக மட்டும் இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை அவங்கவுங்களே தனித்தனி அதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணிக்கோ. ஒரு சின்னதாக ஒரு வட்டம், ஒரு அடிக்கு ஒரு அடி, அதில் நெல்லெல்லாம் போட்டு விளைய வச்சு அதை நெல்மணிகளை உதிர்த்து பானையில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் தனித்தனியாக சின்னதாக அவங்கவுங்களுக்கு தேவையான கேழ்வரகுகளை சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான நெல்லை சேர்த்துக்கோங்க, சேர்த்து வச்சுக்கணும். கோதுமைகளை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஜெர்மனியில் பார்த்தா 6 மாதம்தான் வெயில் அடிக்கும். 6 மாதம் பனியால் விவசாயமே பண்ண முடியாது ஜெர்மனியில். வெளிநாட்டில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஒரு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வருடத்தின் 3 மாதங்கள் பனியால் மூடி போயிடும். அப்போ அந்த காலங்களில் அவங்க என்ன பண்ணணும்? வீடுகளுக்குள்ளே முடங்குவாங்க, வெளியில் பனி செருக்கு அந்த மாதிரி விளையாடுவாங்க. உணவை உற்பத்தி பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அப்போ தான் அவங்க என்ன பண்ணணும்? அது மரணத்தோடு நடக்கிற போராட்டம். அந்த நேரத்தில் அவங்க சாப்பிட வேண்டிய உணவு தான் இந்த சேமித்து வைத்திருக்கிற கோதுமை, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும். சமைத்து மாமிசம், இந்த மாதிரி மீனை பிடிச்சி சாப்பிடு. ஆனால் அந்த நேரத்தில் நீ உங்கள்கிட்ட பாசம் இருக்காது, உங்கள்கிட்ட மரியாதை இருக்காது, பண்புகள் இருக்காது. 6 மாதம் ஜெர்மனியில் விவசாயமே பண்ண முடியாது, வாழ்வதற்காக போராடணும். அப்போ என்ன பண்ணுறது? காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடணுன்னா காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ சேமித்து வைத்திருக்கிற உணவுகள் எது? அந்த 6 மாதம் காய்கறிகளை சாப்பிட்ணும். அதே நேரத்தில் நீ உணவை சேமித்தும் வைக்கணும். ஜெர்மனியில் நீ அங்கே இயற்கையோடு இணைஞ்சு 2040 அப்புறம் நான் அங்கே தான் வாழ்வேன் அப்படின்னா என்ன பண்ணா? நீ 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதம் நீ காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடு. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடி, அன்போடையும் பாசத்தோடையும் இரு, ஒழுக்கமாக இரு, பிறரை அடிமை இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் 6 மாதம் அங்கே பனி பிரதேசம். இப்போ 6 மாதம் பனி பெய்யும், ஒரு விவசாயம் பண்ண முடியாது, பனிக்கட்டியாக உறைந்து போய்விடும். அப்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காலத்தில் நீ என்ன பண்ணணுன்னா, இந்த 6 மாதம் வெயில் அடித்ததில் அந்த காலத்திலே நீ என்ன பண்ணணுன்னா, இந்த 6 மாதம் பனி பெய்ய போதில் பனி உறைய போதில் அந்த பனிக்காலத்திற்கு தேவையான உணவுகளை இந்த 6 மாதத்தில் சேகரிக்கணும். சேகரித்து அந்த பனி உறைந்து போன அந்த நாட்களில் மட்டும்தான் நீ என்ன சாப்பிட்ணும்? இந்த வன்மையான உணவுகளை சாப்பிட்ணும். கோதுமை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்ணும். மாமிசத்தை சாப்பிட்ணும். மாமிசத்தை கூட இந்த மாதிரி நமக்கு தீங்கு தருகிற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடு. பன்றிகள், காட்டுப்பன்றி இந்த மாதிரி உணவுகளை வேட்டையாடி சாப்பிடு. அந்த உணவு உற்பத்தி செய்ய முடியாத பனிக்காலத்தில் அது ஒரு மரணத்தோடு நடக்கிற ஒரு போராட்டம். அப்போ உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கவும் முடியாது. இந்த மாதிரி ரஷ்யா இந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் அப்படி தான். 2040 அப்புறம்லாம் எப்படி இவங்க வாழ போகிறாங்கன்னு எனக்கு தெரில. இந்த ரஷ்யா, சைபீரியன் குளிர் அங்கெல்லாம் வாழ்கிறாங்க மக்கள். பயங்கரமான பகுதிகளெல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. 2040 இப்போல்லாம் கம்பளி இருக்குது, நினச்சா தீயை பற்ற வச்சுக்கலாம், இப்படி நிறைய வசதி இருக்குது. 2040 அப்புறம் உனக்கு தேவையான உணவு கடையில் காசு கொடுத்தா வாங்கிக்கலாம். 2040 அப்புறம் எல்லாத்தையும் தற்சார்பு வாழ்க்கை முறை வருது. எப்படி இந்த சைபீரிய பனி காடுகளெல்லாம் வாழ போகிற, பனி பிரதேசத்தில் வாழ போகிறாங்க இந்த ஐரோப்பிய மக்கள்லாம் எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரில. உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும். அன்பு பாசங்கிறது முக்கியம், பண்பு பாசம் பணிவு எல்லாம் மரியாதைங்கிறது முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், நோய்கள் வர. அப்போ அதுக்கேற்றாற் கொண்டு ஒரு உணவு முறை இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. காய்கறிகளை சாப்பிட்டா தான் பாசத்தோடு இருக்க முடியும், அன்போடு இருக்க முடியும். அதனால் எதிர்கால மாற்றத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை,
பிரச்சனையே கிடையாது. பனியும் கிடையாது, மழையும் கிடையாது. மழை கொஞ்சம் பெய்யும், பனி கொஞ்சம் பெய்யும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சௌகரியமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் மனித இனம் தோன்றியது. முதல் மனிதனாக நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பேசுவோம்.